உங்களாலேயும் பிக் ஆர்ம்ஸ் வைக்க முடியும். அதுக்கு நீங்கள் ஆர்ம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. எனக்குலாம் அவ்வளோ வரைய தெரியாது. ஒரு ஆர்ம்ஸில் 3 பார்ட்ஸ், ட்ரைசெப்ஸ், பைசெப்ஸ், ஃபோர் ஆர்ம்ஸ், ஓகேங்களா? இந்த 3 பார்ட்ஸில் அதிகப்படியான மசில்ஸ் இருக்கிற இடம் ட்ரைசெப்ஸ், ஓகேங்களா? பைசெப்ஸ் வந்து ட்ரைசெப்ஸை விட கம்மியான மசில் தான். ஆனால் உங்களுக்கு ஃபுல் ஆர்ம்ஸ் வேணும்னா, ஒரு ஸ்ட்ரென்த்தன் அண்ட் ஃபுல் ஆர்ம்ஸ் வேணும்னா நீங்கள் 3மே பேலன்ஸ்டாக ஒர்க் அவுட் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ இந்த ஆர்ம்ஸோட ஸ்ட்ரென்த்தை பார்ப்போம். ட்ரைசெப்ஸ் எப்பவுமே புஷ் ஸ்ட்ரென்த், ஓகேங்களா? பைசெப்ஸ்க்கு புல் ஸ்ட்ரென்த், ஃபோர் ஆர்ம்ஸுக்கு கிரிப் ஸ்ட்ரென்த். அதாவது புஷ்அப் ஒர்க் அவுட், பெஞ்ச் ப்ரெஸ், ஷோல்டர் ப்ரெஸ் இதெல்லாம் போடுறப்ப அது கூட சேர்த்து 2 செட்டு இங்கே ட்ரைசெப்ஸ் விளாடுங்க. அதே மாதிரி புல் ஒர்க் அவுட் போடுறப்போ புல்அப்ஸ், லேட் இதெல்லாம் விளாடுறப்போ நீங்கள் 2 வேரியேஷனை ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி ஆட் பண்ணுறதுனால உங்களால் இன்னும் கொஞ்சம் ரிசல்ட்டு எதிர்பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும். புஷ் பண்ணியும் உங்களால் ஒர்க் பண்ண முடியும், புல் பண்ணியும் உங்களால் ஒர்க் பண்ண முடியும் கூட கொஞ்சம், ஓகேங்களா? இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து கண்டென்ட் பார்க்குறதுக்கு என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.